1000 காளைகிட்ட அவுத்திருக்கீங்க. மதுரையில முதல் ஜல்லிக்கட்டு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி இருக்கு இந்த தருணம்? மாடுபிடி வீரர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் பெயரில் வருஷம் பூரா காரு டிராக்டர் அறிவித்தாலும் இந்த முறையும் அதே மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நிர்வாகம், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட நிர்வாகம், அது மாதிரி காவல்துறை எல்லோரும் எல்லா அதிகாரிகளும், அது ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, வெட்டினரியாக இருந்தாலும் சரி, அதே போல் வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, உறவளத்துறையாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி, அது மாதிரி கிராமத்தினுடைய ஒட்டுமொத்தமான முயற்சி, காளையை வளர்ப்பவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், மாணவர்கள் கொடுக்குறாங்க. அதனால் சிறப்பாக நடைபெற்றது. அதுலேயும் உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்துகிற வகையில் அதுக்கான நம்ம இந்த எல்இடி டிவியையும் போட்டு ஒவ்வொரு சுற்றுலையும் யார் எவ்வளோ எடுத்திருக்காருன்றதை முன்கூட்டியே தெரிகிற அளவுக்கு அதுக்கான ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் எந்த விதமான சொல்கிற அளவுக்கு ஒரு துளி கூட இடம் இல்லாமல் மிக பிரமாதமாக அவனி அவர் நடத்திருக்கு. இதே மாதிரி நாளை பாலமேடு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கு. திருநங்கைகளுக்கு மாடு வளர்த்திருந்தா எப்பயினாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு உள்ள மரியாதை கொடுத்தா, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் மாடு இது வரைக்கும் ஒரு 10 மாடு வளர்த்துருப்பாங்க. அந்த 10 மாடுகளுக்கும் எல்லா சிறப்பு பரிசாவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்களே பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அது மாதிரி அவங்களுக்கு எல்லாரையும் வழங்குற பரிசை விட அவங்களுக்கு அதிகமான கூடுதலாக ஒரு பரிசையும் வழங்கியிருக்கோம். அது மாதிரி இங்கே லோக்கலில் இருக்க எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட உறுப்பினர்கள், அது மாதிரி கிராம மக்கள், அது மாதிரி அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். அதில் நீங்கள் பத்திரிகை துறை தொலைக்காட்சி நண்பர்களும் முழு ஒத்துழைப்பை தந்தீர்கள். உங்களுக்கானது பண்ணோம். ஒவ்வொரு முறையும் சிறப்பு. நாளைக்கு என்னுடைய தொகுதியில் நாளைக்கு இல்லை, சோழவந்தான் தொகுதிக்கு தான் வர்றாங்க. என் மாவட்டத்தில் எப்பயும் நாங்கள் கொடுக்குற வரவேற்பு துணை முதல்வருக்கும் கொடுப்போம், முதலமைச்சருக்கும் கொடுப்போம். நீங்கள் நாளைக்கு பொறுத்திருந்து பாருங்க அது எப்படி இருக்கு, எது மாதிரி எல்லாம் வரவேற்பு இருக்கு. அது சொல்ல நாளைக்கு பாருங்க. அது 7 ஜல்லிக்கட்டு நடக்கிறோம், 7 தொகுதிக்கு 7 ஜல்லிக்கட்டு நடக்கிறோம். அதுக்கு காரணம் எல்லாரும் மன திருப்திப்படணும். காளை வளர்ப்பவராக இருந்தாலும் சரி, மாடு பிடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அது திருப்திப்படுத்த வேண்டிய வகையில் ஒவ்வொரு தொகுதிக்குள்ள மாடுகளையும் அங்குள்ள வீரர்கள் எல்லாரையும் அது நிச்சயமாக அது எல்லாரும் திருப்திப்படுத்துவோம்.